வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரவீந்திரன். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி கோடம்பாக்கம். அதாவது சினிமா துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல படம் எடுக்காத படமே இருக்காதுன்னே சொல்லலாங்க. நம்ம இயக்குனர் விக்ரமன் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு மெலோடி சாங்கோ அல்லது அவர் படம்னாவே பொதுவாக இந்த திருமூர்த்தி டேமில் தாங்க எடுப்பார். வெல்கம் டு திருமூர்த்தி மலை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம் இங்கேருந்து 2.25 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னாக்கா அந்த திருமூர்த்தி கோயில் வரும். சரிங்களா? இப்போ நாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். இப்போ நம்ம நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதையில் இந்த இடத்துல தாங்க என்னை தாளாட்ட வருவாளா அப்படி இந்த கரையில் தாங்க நடந்து வந்திருப்பார். இது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல தமிழ் சினிமா மட்டுமல்ல, அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு தென்னிந்தியாவோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இங்கே படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. எல்லா படத்துலையுமேங்க நீங்கள் பார்க்குற அந்த மலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எல்லா படத்துலையுமே இருக்கும் இந்த இடம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு மினி கோடம்பாக்கங்க இது. இந்த டேமை பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் கீழே பிஏபி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 1967ஆம் ஆண்டு பாலாற்று குறுக்கே கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு இந்த கால்வாய் தாங்க பிஏபி கால்வாய்ங்கிறது. இது பரம்பிக்குளம் டேம்பில் இருந்து வருதுங்க. இது பரம்பிக்குளம் டேம்பில் இருந்து சர்க்கார்பதிக்கு கொண்டு வரப்பட்டு சர்க்கார்பதியில் மின் உற்பத்தி செய்யப்பட்டு பின்னாடி காண்டூர் கால்வாய் வழியாக இந்த நீர் திருமூர்த்தி டேமுக்கு வருதுங்க. இந்த டேமுக்கு இந்த நீர் மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஆனமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலைகளிலிருந்து சிறு சிறு ஓடைகள் மற்றும் ஆறுகள் வழியாக மழைக்காலங்களில் நீர் இந்த அணைக்கட்டு நிறையுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, பஞ்சலிங்க அருவியிலேருந்து வரக்கூடிய நீர் கூட இந்த அணைக்கட்டுக்கு தாங்க வருது. இப்போ பரம்பிக்குளம் அணை இருக்கலங்க, அது காமராஜர் கட்டினதுங்க. காமராஜர் கட்டுன அந்த அணையிலேருந்து தாங்க இங்கே தண்ணி வருது. இந்த அணைக்கட்டு கட்டையில் கூட அவர் தானுங்க முதல்வராக இருந்திருக்காருங்க. அங்கேருந்து கால்வாய் வெட்டப்பட்டு 2 பக்கம் சிமெண்ட் தளம் அமைக்கப்பட்டு இந்த பிஏபி கால்வாய் கொண்டு வந்திருக்காங்கங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தாங்க மேப்பு. அதாவது இந்த திருமூர்த்தி டேமில் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான மேப் போட்டிருக்காங்க. அந்த அட்டவணை தாங்க இந்த பக்கமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க அருவி, திருமூர்த்தி ஹில்ஸ்னு போட்டிருக்கு. அருள்மிகு அமலலிங்கேஸ்வரர் டெம்பிள், அதை கீழேயே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு, அது அமலலிங்கேஸ்வரர் கோயில் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே ஒரு சிறுவர் பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த சிறுவர் பூங்கா பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தடியில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் இது பூட்டி இருக்குது, அதனால நம்ம உள்ளே போக முடியலை. வெளியிலேருந்தே நம்ம உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஆனால் ஒரே மரம் தாங்க. இந்த தூங்கவாக மரம் தடியில் இவ்வளோ பெரிய பூங்கா அமைச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட இடம்னு பாருங்கள். அப்படியே தண்ணி பொங்கி மேலே எழுந்திருக்குது. சூப்பராக இருக்குங்க உண்மையிலே.
பாதுகாப்பு நடவு பண்ணியிருக்காங்க. மரகத பூச்சோலைன்னு போட்டிருக்கு அந்த போர்டில். உள்ளதாங்க சிறுவர் பூங்கா மற்றும் நீச்சல் குளமெல்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த இடம் வந்து படகு இல்லைங்க, இங்கே தாங்க வந்து போட் ஹவுஸ் இருக்குது. இந்த போட் ஹவுஸ் வந்து நிறைய விபத்துக்கள் நடக்குதுன்னு பூட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், இந்த இடம் தாங்க போட் ஹவுஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருமூர்த்தி அணைக்கு தண்ணி வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, மேலே பஞ்சலிங்க அருவியில் வரும்னு நான் சொன்னேன். அந்த பஞ்சலிங்க அருவியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது சகஜம் தாங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் தரிசனத்துக்காக வந்த சில பக்தர்கள் கூட இறந்துருக்காங்கங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நிறையா நீங்கள் செய்தியில் பார்த்துருக்கலாம், பேப்பரில் பார்த்துருக்கலாம். இந்த கோயிலே மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து பஞ்சலிங்க அருவியிலேருந்து வந்திருக்குதுங்க. அவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய இந்த அருவியை வந்து நாம் இப்போ மேலே போய் பார்க்க போகிறோங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் பஞ்சலிங்க அருவிங்கிறது. இந்த ஃபால்ஸை தான் நான் கீழே சொன்னேன். நம்ம இப்போ 3 இடத்த பார்த்துருக்கோம் மொத்தம். ஒன்று திருமூர்த்தி டேம்பு, இன்னொன்று அமலிங்கேஸ்வரர் கோயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க அருவி. இந்த 3 உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை ஓகே பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.